வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான தக்காளி சாதம். சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு 300 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். நான் வீட்டில் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நான் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி அரியறதுக்குள்ளே இந்த அரிசி ஊறிடும். நம்ம இதை கழுவி ஊற வச்சிடலாம். தக்காளி சாதம் தாளிக்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. பெருஞ்சீரகம் ஒரு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு பொந்திச்சு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அதை இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு பாருங்க, பொன்னிறம் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுல அதை தட்டிக்கிட்டோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப மசாலா இருந்தாக்கா ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம மசாலா கம்மியா போட்டுதான் செய்யறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தக்காளி சாதம் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துல. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் வதக்கணும். பாருங்க, தக்காளி நல்லா சுருண்டு வருது. இப்ப நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தனியா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு நம்ம மொத்தமா சேர்த்து 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம வெங்காயத்துல கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ ஒரு டீஸ்பூன் மேல உப்பு போட்டிருக்கோம். 1.5 டீஸ்பூன் மொத்தமா ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சரியா இருக்கும். நான் 1.5 அளவுக்கு அரிசி போட்டேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே அளவுல 3 டம்ளர் தண்ணி, 3 அளவு ஊற்றிக்கிங்க. 1க்கு 2, அதாவது ஒரு அளவுக்கு அரிசினா 2 அளவுக்கு தண்ணி. நான் 1.5 அளவுக்கு எடுத்துருக்கேன், அதனால 3 அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அரிசி சேர்த்துக்குங்க. மூடி குக்கரு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரா எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தக்காளி சாதம் சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா அரிசி நல்லாவும் வெந்திருக்கு, அதே சமயம் நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்க. சாதம் அருமையா இருக்கும். பஞ்சு போல அரிசியும் வெந்துடும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா பளபளன்னு இருக்கும். தக்காளி சாதம் குழஞ்சி போகாம இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி தக்காளி சாதம் சூப்பரா வரும். பாருங்க, தக்காளி சாதம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இங்க பாருங்க, எப்படி பளபளன்னு இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும். தக்காளி சாதம் அருமையா இருக்கும்.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.